வணக்கம், நான் டாக்டர் கீதா மதாய். இது என்னோட ஹெல்த் வைப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம முகத்தோட லக்வா ஃபேஷியல் பால்சி பற்றி பேச போகுது. இந்த ஃபேஷியல் பால்சி ஒரு மாதிரி வியாதி. திடீர்னு ஒரு மனுஷன் நல்லபடி தூங்கிட்டு இருக்கும், காத்தால் எழுந்துப்போம், அரை முகம் வேலை செய்யதில்லை, கண்ணு மூட மாட்டேன், பேச முடியாது, லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, குழஞ்சு பேசுறது, யாருக்கும் ஒன்றும் புரியதில்லை. ஐயோ, இது என்ன ஆகிட்டு இருக்குது எனக்கு, இது யாரும் என் மேலே ஒரு துரோகம் பண்ணியாச்சா, இல்லை யாரும் என் மேலே மந்திரம் பண்ணியாச்சான்னு மனுஷன் பயப்படுது. நேற்று எப்படி இருந்தாச்சு, நேற்று நான் நல்லா தான் இருந்தேன், கொஞ்சம் குத்தியாச்சு, ஜிங்குன்னு இருந்தாச்சு, அந்த எல்லாம் அவ்வளோதான். இந்த ஃபேஷியல் பால்சி என்னத்துக்கு வருதுன்னு அது ஒரு மாதிரி வியாதி. அது சில டைம் பசங்களுக்கு பிறக்கும்போதே முகம் அந்த மாதிரி இருக்கும். அப்போது அந்த குழந்தை பார்க்கறதுக்கு வருது, ஜனங்க பயந்து ஐயோ இது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு ஒரு மாதிரி சொல்லும். அது பிறக்குது டைம் அந்த 7th ஃபேஷியல் நர்வ் தலைக்குள்ளேருந்து வெளியில் வர்றது இடத்துல டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். ஃபோர்செப்ஸ்னாலே இது ஆகலாம், இல்லை சிசேரியன் டெலிவரினாலே ஆகலாம், இல்லை குழந்தை அப்படி தான் இருக்கலாம். இந்த 7th ஃபேஷியல் நர்வ் பிரெயினுக்குள்ளேருந்து காது வழி தான் முகத்தோட மசில்ஸ் வருது. அதனால காதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இல்லை காதில் அடிபட்டாச்சு, அந்த நர்வ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகலாம். சில பேருக்கு இது எந்த காரணமும் கண்டுபிடிக்க முடியாது, அது வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஃப்ளூ வைரஸ், காக்சாக்கி வைரஸ், ஹெர்பீஸ் வைரஸ், இதெல்லாம் நாளே கூட இது இப்படி இருக்கலாம். சில டைம் ஃபேஸுக்கு லக்வா மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட்டு அரை பாடிக்கு வந்துடும், இது ஸ்ட்ரோக். இந்த மாதிரி பண்ணால் நீ பயப்பட வேண்டாம், போயிட்டு செக் பண்ணணும். சுகர் இருக்குதா, பிபி இருக்குதா, கொலஸ்ட்ரால் இருக்குதா, ஓவர் சைஸு குண்டாக இருக்குதா, இல்லை சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் தலைக்கு எடுத்துகிட்டு பிரெயினில் டியூமர் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இது வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும். ஹெர்பீஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து இருக்குது, அதுவும் கொஞ்சம் ஸ்டீராய்ட்ஸும் கொடுத்தா கொஞ்சம் சுமாராகிடும். மற்ற வைரஸஸ்க்கு மருந்து கிடையாது, அதனால அது தானாக சுமாராகணும். இந்த மாதிரி லக்வா ஆகும்போது ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி சூடு ஈரம் சூடு முகத்துக்கு அப்ளை பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டே கன்சல்ட் பண்ணணும். அவர் உனக்கு முகத்தோட எக்ஸசைசஸ் கற்றி கொடுப்பாங்க, உன்னை பேசுறதுக்கு கற்றி கொடுப்பாங்க. 1 மாதம் இல்லைன்னா 6 மாதத்துக்குள்ளே மெதுவாக இது சுமாராகுது. சில குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்த மாதிரி லக்வா அடிக்குது. அப்போது அந்த குடும்பம் ஏதோ சபிச்ச குடும்பம்னு நினச்சிட்டு இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாது. அது ஜெனட்டிக், அந்த நர்வுக்கு எஃபெக்ட் ஆகுது ஜீன்ஸ்னால, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சைட் தான் இந்த மாதிரி ஃபேஷியல் பால்சி வரும், ஆனால் ரொம்ப ரேராக அது மற்ற சைட் கூட வந்துட்டு இருக்கும். ஃபேஷியல் பால்சி வரும்போது டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாம் பண்ண பிற்பாடு ஃபிசியோதெரப்பி பண்ணணும். எனக்கு ஃபேஷியல் பால்சி வர வேண்டாம்னு இருந்தால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணு. அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உனக்கு இம்யூனிட்டி வரும். செகண்ட், இது வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஃப்ளூ வைரஸ், சிக்கன் பாக்ஸ் வைரஸ்னால வரலாம். அந்த ஃப்ளூ வைரஸும் சிக்கன் பாக்ஸ் வைரஸுக்கும் தடுப்பூசி இருக்குது, அது தயவுசெய்து கரெக்டாக போட்டால் உனக்கு இந்த வியாதி எல்லாம் வராது. எல்லோரும் சுகர், டயபெட்டிஸ், பிபி எல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சா கூட இது வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. இது டாக்டர் கீதா மதாய். இது என்னோட ஹெல்த் வைப்ஸ் சேனல். நான் பேசுறது உனக்கு பிடிச்சிட்டு இருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திடு. இதே இங்கிலீஷில் இருக்குது. தேங்க்யூ.